You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இவ்வளவு தூரம் இந்த சுவிசேஷ பகுதியை நாம் தியானிப்பதற்கும் பேசுவதற்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாய் நாம் முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். வசனங்களை அறிந்து கொள்வது ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. வசனத்தில் வளர்வதும் வாழ்வதும் ரொம்ப முக்கியமானது. வசனத்தின்படி வாழக்கூடியவர்கள் தான் வசனமானவர் வெளிப்படும் போது நாம் அவரோடு கூட இணைக்கப்பட முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் சுவிசேஷம் தொடர்ந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இதை பார்க்கிற நீங்கள் சேனலை மற்றவங்களோட கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாருங்க. வசனத்துக்கு ஏற்றதாகவே உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள ஒப்புக் கொடுங்கள். இயேசு உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். போன பகுதியில் மத்திய எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் முழுமையாய் தியானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நாம் முதலாவது தியானிக்க போகிறோம். மத்தியில் ஜான் பீட்டர் ஐயா நம் மத்தியில் வசனங்களை விளக்கி சொல்ல போகிறார். 18ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம், அவ்வேளையில் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார். ஒருமுறை ஆண்டவர் இயேசு ஊழியத்தை செய்த போது, பிரசங்கித்த போது அநேகர் ஒருவன் வந்து கேட்டான், நல்ல போதகரே, இயேசு கிறிஸ்து யார்? நல்லவைகளை சொல்லிக் கொடுக்கிறவர். தவறான கெட்ட வழிமுறையை காட்ட ஏராளமானவர்கள் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து ஜனங்கள் வழி தவறி போகக்கூடாது என்று நல்லவைகளையே சொல்லுவதற்கு தான் வந்தார். இப்படி அவர் நல்ல வார்த்தைகளை சிலருக்கு சொன்னதனால தான் நல்ல போதகரே என்று அழைத்தார். இப்ப இந்த இடத்துல சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, ஒருவன் வரும்போது அவனுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இங்க சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, அவ்வேளையில், எவ்வேளையில்னா மேலே தான் நிறைய உபதேசங்களை பார்க்குறோமே. 16ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரத்தில் அவ்வப்போது விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். மற்றவங்களும் வர்றாங்க, இவங்க கூடவே பயணிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கும் உள்ளத்தில் சில எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, கற்றுக்கொள்கிற எண்ணம். ஆரம்பத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக போனாலும் போக 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 இவங்களுக்கு கண்கள் திறக்கப்படுகிறது. இப்போ நாம் கற்றுக்கொள்ளணும் என்கிற எண்ணம். அப்போ கற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கும் சத்தியத்தை மூடி மறைக்கவில்லை, தெளிவான வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தார். அப்போ என்ன சொல்கிறாரு? அவருக்கு சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து கேள்வி கேட்குறாங்க, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இது பயங்கரமான கேள்வி. இன்னைக்கு நிறைய பேர் தேவையில்லாத, சம்பந்தம் இல்லாத கேள்வியை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. காயினுக்கு மனைவி எங்கிருந்து வந்தாள்? உனக்கு மனைவி எங்கே வேணும்னு கேளு, முயற்சி பண்ணு. இதெல்லாம் அப்படின்னா விதண்டாவாதமான, தேவையில்லா நேரம் வேஸ்ட்டு. பாருங்க, சம்பாஷிக்கிற நேரம் வேஸ்ட்டு, நல்லதை கற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இவங்க யதார்த்தமாக கேட்குறாங்க, எங்க பரலோக ராஜ்யத்தில் எவன்? பரலோகத்தில் என்ன, எவனும் பெரியவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சிறியவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இன்னும் பரலோகத்துக்கே போகலை. அப்போ பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான்னு ஏன் கேள்வி வந்ததுன்னா, பரலோகத்திலிருந்து வந்தவர் பரலோகத்திற்குரிய செய்தியை சொல்லி கொடுத்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து வந்தவர் பரலோகத்தை குறித்து சொல்லும் போது இப்போ இவங்களுக்கு ஆசை வந்து போச்சு. இப்போ பரலோகத்தில் யார் பெரியவங்களாக இருப்பாங்க, ஏன் பரலோகத்தில் பெரியவங்களாக இருப்பாங்கங்கிற அந்த எண்ணம் வந்ததுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க பரலோக தேவனையை பின்பற்றி வாழுறாங்க. அதனால் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்முடைய வாழ்க்கை இனி உலகத்தில் இல்லை, பரலோக தேவன் இயேசுவோடு தான் வாழணும். அப்போ அங்கே போனால் இங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றி வந்தோமே, நமக்கு அங்கே மனுஷீகம் தான். இயேசுவோடு கூட இருந்தாலும் அந்த மனுஷீகம் இருக்க தான் செய்யுது. அப்போ அந்த மனுஷீகமாய் கேட்ட மனுஷன் மனுஷீகமாக தான் கேட்க முடியும். அப்போ அப்படிப்பட்டவனுக்கு தெய்வீகத்தை புரிய வைக்க பரலோகங்கிற வார்த்தை வந்ததுனால இப்போ இவங்களுக்கு இப்போ பரலோக போதனையை சொல்லி தான் ஆகணும்.
அப்போ பரலோகம் போகணும்னா என்ன செய்யணும்? பரலோகத்தில் போயிட்டு பெரியவனா நீ இருக்கணும்னு ஆசைப்படுறியே அப்படின்னா ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் அடுத்த வசனம் சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, சரி ஓகே, ஆண்டவர் எப்போவுமே தெரியாதவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு சொல்லி கொடுப்பார். புரிஞ்சது போல பேசுகிறவங்களுக்கு அதுக்கேற்றபடி மெத்தட் ஃபாலோ பண்ணுவார். அப்போ என்ன சொல்கிறாரு? இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னும் பரலோகத்துக்கே போகலை, ஆனால் பரலோகத்தை குறித்த எண்ணம், அதுவும் பரலோகம் போகிறதுக்கு என்ன செய்யுதுன்னு கேள்வி கேட்டால் நல்லா இருந்திருக்கும். ஆண்டவரே, உண்மை நாங்கள் பின்பற்றினோமே, நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை பெரியவனா சிறியவனா, அதாவது இந்த தகுதியை பயன்படுத்துகிற விஷயம் அது. அப்போதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு சின்ன பிள்ளையை அழைக்கிறாரு. ஏன் பிள்ளையை அழைச்சிட்டா அவங்களுக்கு முன்னாடி நிறுத்திட்டு சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால். இப்போ பிள்ளைகளின் குணம் எப்படிப்பட்டதுன்னா, பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிள்ளைகளுக்கு ஒருவேளை பிள்ளைகள் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து பாவத்தில் பிறந்தாலும், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பன் தரித்தாள்னு சொல்லப்பட்டாலும் குழந்தைகளுக்கு பாவம் எது பரிசுத்தம் எது தெரியாது. ஒன்றுமே தெரியாது, அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட நிலை வயது வந்த பிறகுதான் நல்லது கெட்டது அவங்களுக்கு தெரியும். இப்போ மனம் திரும்புதல் யாருக்குன்னு சொன்னால் தெளிவடைந்தவங்களுக்கு. இப்போ இவங்களுக்கு மனம் திரும்புதல் அவசியம் இல்லை, ஆனால் கேள்வி கேட்டவங்க மனம் திரும்பணும். இப்போ இயேசுசாமி கிட்ட கேள்வி கேட்டாங்களே, இவர்கள் மனம் திரும்பணும். ஆனால் குழந்தைய முன்ன வச்சு நிறுத்தி சொல்றாரு, இவர்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே அவர்கள் இருதயம் பக்குவமாக இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் வந்தால் பிள்ளை போகும், பிள்ளை மரித்து போனாலும் பரலோகத்துக்கு போக முடியும், பாவம் இல்லை சொல்லிட்டு சொல்றாரு. அதை போல நீங்க மாறலன்னா மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்றாரு. 4ஆம் வசனம், ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை. அப்ப பிள்ளைகள் என்ன? தாழ்மை. பிள்ளைகள் ஏற்கனவே நல்ல மனம் திரும்புதலின் இருதயம். கிட்ட ஒரு குணம் என்ன அப்படின்னா, அவங்களை என்னதான் கடிந்து கொண்டாலும் திரும்ப அதே தாய் கிட்ட தான் போவோம். காலை பிடிச்சி யார் அடிக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் போவோம் பாருங்க. அதான் அவங்க கிட்டே போவாங்க. அதான். ஸோ அதனால அந்த சுவாபம், அந்த யோசனை அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கு. நீங்களும் அப்படிதான் கடினமாய் உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும் போது அதை தான் நீங்கள் பின்பற்றணும் தவிர, உங்களுக்கு சாதகமாக பேசி குழியில தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பின்பற்றக்கூடாதுன்னு ஒரு காரியத்தையும் கர்த்தர் சொல்றாரு. 2வது சொல்றாரு, தாழ்த்த வேண்டும். அப்போ இப்ப இவங்களுக்கு கேள்வியே என்ன? பெருமையின் வார்த்தை. எவன் பெரியவன். அப்ப அதுக்கு தகுந்த பதில் சொல்றாரு. நீ பெரியவனா இருக்கணும்னா அதே குழந்தைய உனக்கு முன்னால நிறுத்துறேன். அந்த குழந்தையின் குணம் என்ன தெரியுமா? தாழ்மையின் குணம். அந்த பிள்ளை முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும். கொஞ்சம் ஏதாவது அடிச்சுட்டா கோபமா இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முக தோற்றமும் அந்த பிள்ளைய நினைச்சா அழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நானும் அப்படி அழுதுருக்கிறேன், அழ வந்துடும் அந்த பிள்ளையின் தோற்றம். அதே போல நீ உள்ளத்துல தாழ்மையா இருப்பா. தாழ்மையை தாழ்த்தினா மனம் திரும்பினால் பரலோகத்துக்கு போக முடியும். தன்னை தாழ்த்தினால் பரலோகத்துல பாருங்க, மனம் திரும்பினால் பரலோகத்துக்கு போவ, தன்னை தாழ்த்தினால் பரலோகத்துல பெரியவனாய் இருப்ப என்கிற தன்னைத்தான் தாழ்த்துகிறேன் எவனும் உயர்த்தப்படுவான், எவன் உயர்த்துறானோ தாழ்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்டு, ஏன் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்கிற நல்லதொரு, இது ரொம்ப அவசியமான போதனை. இந்த போதனை சபையை மறந்துடுது. இந்த போதனை அவசியமானது, எனக்கும் உங்களுக்கும் தேவை. அப்ப நாம ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்தி வந்தார் பாருங்க, அவர் தன்னை தாழ்த்தி வந்தார். இந்த உபதேசத்தை ஏற்று வாழும்போது, அதாவது அந்த காலத்துல வாழ்ந்தவங்க அவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள ஒரு ஆசை தான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு இல்லையா? அப்ப ராஜ்யத்துல யார் பெரிய ஆளா இருப்பான்,
ஒரு தாய் வந்து 20ஆம் அதிகாரத்துல 21, 22 வசனத்துல நம்ம அதே மத்தேயுல நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது செபதேயின் குமாரனுடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கேட்டார். ஏசு என்னமா வேணும் உனக்குன்னு கேட்கிறார். அவர் கேட்கிறா பாருங்க. அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரனாகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் வலது பாரிசத்திலும் ஒருவன் இடது பாரிசத்திலும் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும். யாருன்னா யாக்கோபு யோவானுடைய தாய் வந்து கேட்கறாங்க. இன்னொரு மார்க்கின் புஸ்தகத்துல நம்ம அதே அதிகாரத்துல பார்க்கும்போது இவனுங்க 2 பேருமே வந்து கேட்கறானுங்க. மார்க்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35, 37 செபதேயின் குமாரனாகிய யாக்கோபும் யோவான் அவரிடத்துல வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிற காரியத்தை எங்களுக்கு நீ தர வேண்டும் அப்படின்னு கேட்கறானு. என்னப்பா அப்படின்னு கேட்டா இவனும் கேட்கறானுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? அதற்கு அவர்கள், மகிமையிலே எங்களை ஒருவன் வலது புறத்திலும் இன்னொருவன் இடது புறத்திலும் உட்காரும்படி எங்களுக்கு அருள் செய்யணும்னு கேட்கறான். அப்படின்னா நம்ம பரலோக ராஜ்யத்துல இங்க வண்டி இல்ல, பரலோக ராஜ்யத்துல பெரிய ஆளா இருக்கணும், கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எதிர்பார்ப்பு, பெரிய ஆளா இருக்கணும்னு சொல்லி. அப்போ அந்த சம்பவங்கள் இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். 5 வசனங்கள். இப்போ 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நம்ம மத்தியில் அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ச்சியாக 18ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்தை வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தை தியானிக்க போகிறோம். 6லிருந்து 9 வரை 2ஆக நாம் பிரித்து பார்க்க வேண்டும். 6, 7 வசனத்திலே ஒரு காரியத்தையும் 8, 9 வசனத்தை ஒரு காரியத்தை குறித்து ஒரே பொருள்தான், ஆனால் 2ஆக பிரித்து அதை தியானிக்கும் பொழுது நமக்கு நன்றாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்களிலே இந்த காரியத்தை சொல்றார். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியவளில் ஒருவனுக்கு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாச வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் அவரே விசுவாசத்தோடு நம்பி இருக்கிற, நம்ம எல்லாம் விசுவாச மார்க்கத்தார் என்று வேதம் நமக்கு ஒரு பெயரை வச்சிருக்கு. அப்போ நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், ஒரு பாதுகாப்பு. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியவரில் ஒருவனுக்கு இடர்லை உண்டாக்குறவன் எவனோ, அப்படி என்றால் தேவ பிள்ளையா இருக்கிற, விசுவாச மார்க்கத்தா இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு பலனுள்ள ஒரு வார்த்தை, உனக்கு இடர்லை உண்டாக்குறவன் எவனோ, அது யாருன்னா இருக்கலாம். நீ சிறியவர்கள், ஆண்டவர் சொல்ற இந்த சிறியவரில் ஒருவன் என்னை விசுவாசி, இந்த ஒருவனுக்கு இடர்லை உண்டாக்குறவன் எவனோ, யாருன்னா இருக்கட்டும். தேவ பிள்ளைகளுக்கு, அவர் விசுவாச மார்க்கத்தாருக்கு இடர்லை உண்டாக்குற எவனும், வேதம் அவர் சொல்றாரு, அவனுடைய கழுத்துல ஏந்தர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவது அவனுக்கு நலமாயிருக்கும். அப்போ என்னை விசுவாசிக்கிற இந்த சிறியவள் ஒருவனுக்கு இடர்லை உண்டாக்குறவன் எவனோ அவன் கழுத்துல ஏந்தர கல்லை கட்டி, ஒரு கல் சொல்றாங்க, ஏந்தரக்கல். மனிதன் பயன்படுத்துகிற கல்லிலேயே ரொம்ப அதிகமான கனமுள்ள ஒரு கல் எதுனா அது ஏந்தர கல்லு தான். மனிதன் பயன்படுத்துகிற அந்த கல்களிலே எத்தனையோ கல் இருக்கு, பயன்படுத்துகிறாங்க. ஆனா ஏந்தர கல் என்பது ரொம்ப கனமுள்ள, எல்லா கல்களை காட்டிலும் இது ரொம்ப வெயிட்டா இருக்கிற, எடை அதிகமான எடை உள்ள கல். அப்படிப்பட்ட ஒரு கல்லை அவன் கழுத்திலே கட்டி, அவனை வசனம் சொல்லுது, அவனுடைய கழுத்திலே ஏந்தர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்ந்துகிறதுக்கு அவனுக்கு நலமாயிருக்கும். இது யாருக்கு இந்த கிருபை, யாருக்கு இந்த பாதுகாப்புன்னா அவரை விசுவாசிக்கிற இந்த சிறியவளில் ஒருவனுக்கு. அப்போ நாம் அவருடைய விசுவாச மார்க்கம், வேதம் நமக்கு சொல்று விசுவாச மார்க்கத்தார். விசுவாச மார்க்கத்தார நமக்கு நாம் மற்றவர்களுக்கு சொல்றாரு, யாராவது உனக்கு இடர்ல உண்டா. ஏன்னா இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது எதுக்கெடுத்தாலும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு, தேவ விசுவாச மார்க்கத்தாருக்கு இடர்ல உண்டாக்குற காரியம் அதிகமாக பெருகி கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை உண்டாகும்படியாகவும் சொல்றாரு. அதே விசுவாசம் நமக்கு ஒரு தைரியத்தையும் பலனையும் நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளாக இது இருக்குது. 7ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது இடரில் நிமித்தம் சொல்றாரு, இடர்லை உண்டாக்குற கழுத்துல ஏந்தர்களை கட்டி சமுத்திரத்து அவனுக்கு லகுவாய் இருக்கும். 2வது சொல்றாரு, இடரில் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ.
யாரெல்லாம் ஒட்டுமொத்தமாக அதாவது உலகத்திலே இடர்ல உண்டாக்குற அந்த மனுஷனுக்கு ஐயோ. அது உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு ஐயோ. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய், திருசபைக்கு விரோதமாய், சுவிசேஷத்துக்கு விரோதமாய், சத்தியத்துக்கு விரோதமாய் உலகத்தை ஒட்டுமொத்தமா சொல்றாரு. இடர்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. அப்போ யார் உலகத்துக்கு ஒட்டுமொத்தமாக மனுஷனுக்கு தேவனுக்கு விரோதமாய், விசுவாச மார்க்கத்துக்கு விரோதமாய் அது நிமித்தம் உங்களுக்கு என்ன ஐயோ. ஐயோ என்று எப்ப சொல்லுவாங்க? ஒரு ஆபத்து வரும், ஒரு தீமை வரும், ஐயோ என்ற வார்த்தை அப்பதான் வரும். அது போல இடர்லை மற்றவங்களுக்கு, தேவ பிள்ளைக்கு, தேவனுக்கு விரோதமாய் இடர்லை உண்டாக்குவதற்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஐயோ. அடுத்து சொல்றாரு, இடர்கள் வருவது அவசியம் என்று சொல்றாரு. ஏன் இடர்கள் வருவது அவசியம்? அந்த இடர்கள் வருகிற நேரத்துல நம்ம என்ன செய்யறோம்னா, ஆண்டவரை அதிகமாக தேடுகிறதான ஒரு சந்தர்ப்பத்துல வந்து விடுகிறோம். உபவாசம் எடுத்து இந்த இடர்ல இருக்கிறது, இந்த போராட்டம் இருக்கிறது, இந்த நெருக்கம் இருக்கிறது, இந்த தடை இருக்கிறது, இவர்களால் எனக்கு பல உபத்திரங்கள் வருகிறது என்று இந்த நேரத்துல நாம் தேவனை மறுதலிக்கிறதை விட அதிகமாக அவரிடத்தில் நெருங்கி, அந்த இடரல் நமக்கு வருவது நமக்கு நல்லது, ஆனா அந்த இடரலை யார் கொண்டு வரக்கூடியவனுக்கு ஐயோ. அப்ப இந்த இடர் வந்து சில நேரத்துல தேவனோடு அதிகமாக நெருங்கி தேவ பிள்ளைகளுக்கு ஜெபிப்பதற்கும் உபவாசம் எடுத்துவதற்கும் அந்த நேரத்துல கர்த்தர் என்ன பேசுவார் என்று வேதத்தை தேடுவதற்கு ஒரு ஆறுதலுக்கு கர்த்தர் நெருங்கி. அதனால தான் சொல்றாரு இடர் வருவது அவசியம் சொன்ன தேவன். ஆனாலும் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் பாருங்க. ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அப்படின்னா நீ உன்னால இடர்கள் வராத, நீ காத்து இல்ல, உனக்கு ஐயோ. இடர்கள் வருவது அவசியம். அதனால தேவ பிள்ளைகளுக்கு அவங்க அழிஞ்சு போக மாட்டாங்க, என்னிடத்து அதிகமா நெருங்கி வருவாங்க. ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறது அவனுக்கு ஐயோ. இது ஒரு காரியத்தை சொல்றார். இரண்டாவது சொல்றார் 8:9, உன் கையாவது உன் வலது காலாவது உனக்கு இடர்கள் உண்டாக்கினால். நம்முடைய சரீரத்திலே இந்த கை கால் என்பது ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு தன்மைக்காக ஆண்டவர் படைச்சார். நம்முடைய சரீரத்தை படைத்த ஆண்டவர் ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்கு பயனுள்ளதாகத்தான் ஆண்டவர் படைச்சார். அப்ப கை என்பது நமக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான உறுப்பு, கால் என்பது ரொம்ப முக்கியமான உறுப்பு. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் கையாவது உன் காலாவது இடர்கள் உண்டாக்கினா. சில வேளையில நம்முடைய காலும் நம்முடைய கையை நமக்கு என்னவா மாறிட்டான்? தேவனுக்கு விரோதமாய், மற்றவர்களுக்கு விரோதமாக இடர்களாய் போகிறது. அதனால என்ன சொல்றாரு, அதை தரித்து எரித்து போடு. அதை தரித்து எரிந்து போடு. இடர்ல உண்டாக்குற காரியத்தை எரிந்துருன்ற அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னா அதுக்கு அர்த்தத்தை இன்னும் சொல்றாரு. இப்போ நீ 2 கை உடையவனாக அல்லது 2 கால்கள் உடையவனாய் நித்திய அக்கினியில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். அப்படின்னா இந்த கையும் காலும் செய்கிற இடர்கள் நிமித்தமாக நீ எங்க தள்ளப்படுவாய் என்று சொன்னா நித்திய அக்கினியில தள்ளப்படுவாய். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நித்திய அக்கினி தள்ளப்படுவ பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். இது என்ன அர்த்தம்னா, நீ சப்பானியா இருக்கிற, கை இல்லாத இருக்கிற, ஒரு கால் இல்லாத இருக்கிற, அதனால உன்னை பரலோகம் ஏற்றுக்கு கொள்வதுன்னு சொல்லல. ஆனால் இடரை உண்டாக்குறது நிமித்தமாய் நீ நித்திய அக்கினிக்குள்ள போயிடுவ. ஆனா பரலோக ராஜ்யம் அப்படி அல்ல. உன்னை நீ சப்பானியா இருக்கிற, ஊனனா இருக்கிற, குருடனா இருக்கிற, அதனால என் ராஜ்யத்துக்கு வான ஆண்டவர் சொல்ல, அது உன்னை பரலோகம் உன்னை ஏற்றுக்கொள்ளுது. ஆனால் இடர்கள் நிமித்தமாக நீ எங்க போயிடுவ? அது கையா இருந்த காலம் தரித்து போடு. அப்படின்னா உனக்கு கையை விட காலை விட நித்திய ராஜ்யம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது சொல்றாரு, உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண் உடையவனாய் எரி நகரத்துக்கு தள்ளப்படுவதை பார்க்கிலும் 1 கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். நித்திய அக்கினி, இங்க நரகம். அப்போ உனக்கு கண், இந்த கண் என்பது ரொம்ப முக்கியமான உறுப்பு. கண் என்பது முக்கியம். ஆனா இந்த கண் வந்து இச்சை, எல்லாத்தையும் இச்சையா பார்க்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத கண்களை பார்க்கிறது, எல்லாமே இருக்கு. இச்சை முதல் பாவம் உலகத்தில் பிரவேசிப்பதற்கு காரணமே இச்சை தான். இச்சை கண்ணான அதே கண்ணான சரீரத்துடைய விளக்காவும் இருக்கிறது. அப்போ ஒரு கண் இடர்லை உண்டாக்கினால் அந்த கண் இடர்லை உண்டாக்குவது நிமித்தமாக நீ எங்க போயிடுவ? நரகத்துக்கு போயிடுவ. ஆனால் அந்த கண்ணு அப்படி உண்டாக்குற அந்த கண்ணை முக்கியமான உறுப்பு தான், அது நோண்டி போடு, பிணிங்கி போடுன்னு சொல்ற. அப்படின்னா கத்தியத்து நோண்டி போடுறது அர்த்தம் கிடையாது. ஒரு கண்
பிடுங்கி போறதுனால உன்னை பரலோகராஜ்யம் நீ ஒன்றரை கண்ணா இருக்கிற, உன்னை வானான்னு உன்னை தள்ளாது. ஆனால் நீ இந்த கண் செய்கிற இடர்களின் நிமித்தமாய் நீ நித்திய நரகத்துக்கு தள்ளப்படுவாய். கண்ணை விட உனக்கு நித்திய ராஜ்யம் ரொம்ப முக்கியம். அதனால இடர்லாம் இருக்கிறது, எது இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் நம்முடைய சரீரத்துல கையும் காலும் ரொம்ப முக்கியம், கண் என்பது ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு உறுப்பு ரொம்ப முக்கியம். அது இடர்லை உண்டாக்குனா வெட்டி போடு, அது அந்த அர்த்தம். அது இல்லை உனக்கு முக்கியம். உனக்கு முக்கியமானது நித்திய ராஜ்யம். நித்திய ராஜ்யத்துக்கு இடர்லா இருக்கிற எந்த காரியத்தையும், அதனால்தான் உதாரணமா நம்மளே வச்சுட்டாரு. அப்படின்னா வெளி தோற்றத்தில் இருக்கிற இடர்லை உண்டாக்குற காரியத்தை விட்டுட்டு வெளியே வா, எதுவா இருக்கட்டும். உதாரணத்துக்கு கையும் காலு கண்ணே வச்சுட்டாரு. இதுவே உனக்கு முக்கியம் இல்லையா, உனக்கு நித்திய ராஜ்யம் தான் முக்கியம். அப்படின்னா உன்னை நித்திய ராஜ்யத்துக்கு தடையா இடர்லை உண்டாக்குற எந்த ஜீவியமும், எந்த வாழ்க்கையும், எந்த நடை உடை பாவனை எதுவா இருந்தால் தரித்து போடு. இதை விட உனக்கு நித்திய ராஜ்யம் ரொம்ப முக்கியம் என்ற காரியத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன். அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனங்களில ரொம்ப தெளிவா, ரொம்ப சுருக்கமா, ரொம்ப அழகா என்று சொல்லி இருக்கிறாரு. இடரலை உண்டாக்குறவனுக்கு ஐயோ. உனக்கு இடரல் உண்டாக்குறது நல்லது, நீ ஆண்டவரை பற்றிக்கொள்வாய். ஆனால் இடரலை உண்டாக்குறவனுக்கு ஐயோ. அவன் இருக்கிறத காட்டிலும் எந்த கல் அதிக எடை உள்ள ஒரு கல்லை போட்டு நீ சமுத்திரத்தில் போட்டாலும் ஆழத்துக்கு போய் செத்துருவா, அதுவே உனக்கு நல்லமா இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு நிறைய இடத்துல இடரல் உண்டாகுது. மனுஷன் பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் எல்லாரும் சரீர அமைப்பு இருக்குது, எல்லாருக்கும் உணர்வுகள் உணர்ச்சிகள் இருக்கிறது. அதனால நாம் ஆலயத்துக்கு குறிப்பா தேவனுடைய பிள்ளைகள், உலகம் எப்படின்னா இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரும்போது நம் ட்ரெஸ் போடுறதுலையும், நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுலையும், எழுந்திருக்கிறதுலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க இன்னொருத்தருக்கு இடர்ல உண்டாக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐயோ என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப தெளிவான காரியங்கள் இந்த இடத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. கை கால் கண் மூணுத்தையும் சொல்றாரு. இந்த மூணை வச்சு நீ பாவம் செஞ்சு நரகத்துல அழிக்கப்படுறத பார்க்கலாம், இல்ல நித்திய அக்கனியில் அழிக்கப்படுறத பார்க்கலாம். இது மூணும் இல்லாம நீ பரலோகத்தில் பிரவேசிப்பதே உனக்கு நலமா இருக்கும்ன்றத, நித்திய ஜீவன் ரொம்ப முக்கியமானது என்பதை இந்த இடத்துல தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இப்ப அதுக்கு தொடர்ந்து 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனி எஸ்ஐ அவர்கள் நமக்கு விளக்கி சொல்ல போகிறார்கள். இந்த 10லிருந்து 14 வசனத்தை பார்க்கும்போது ஒருவரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது. ஆனால் அங்கே வாசிக்கப்பட்ட வார்த்தை என்ன? இந்த சிறியவரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ சிறியவன் என்று சொன்னால் சிறு பிள்ளையும் குறிக்கும். அதே நேரத்தில் சிறியவன் என்று சொல்லும்போது ஒரு சபை இருக்குது என்று சொன்னால், அல்லது சமுதாயம் இருக்குது என்று சொன்னால், பணம் வசதி எல்லா ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிற ஒருத்தன் சமுதாயத்தில் பெரியவன் என்று மதிப்பார்கள். ஒரு வில்லேஜாக இருந்தாலும் சரி, பட்டணமாக இருந்தாலும் சரி, யார் வசதியாக இருக்கிறான் அல்லது யாரிடத்தில் பொருளாதாரம் அதிகமாக இருக்குதோ அவன் தான் அந்த ஊரில் பெரியவனாய் எண்ணப்படுவான். ஆனால் தேவனுக்கு பயந்து வசதி இல்லாதபடிக்கு இருக்கிற ஒரு மனிதனை பார்ப்போம் என்று சொன்னால் அவனை தாழ்ந்தவனாய் எண்ணுவார்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? இந்த சிறியவர் ஒருவனையும் அற்பமாய் எண்ணக்கூடாது. அப்போ பொதுவாய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அற்பமாய் எண்ணக்கூடாது. காரணம் என்ன என்பதை கீழே கொடுக்கப்பட்டிருக்குது. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பிதாவின் சமூகத்தில் எப்போதும் தரிசிக்கிறவர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ என்னன்னு கேட்டா, அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள் பரலோகத்துல ஒரு முக்கியமான ஒரு நபராய் காணப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாதபடிக்கு இதற்கு நிறைய வியாக்கியானங்கள் இருக்கு. அடுத்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, மனுஷன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஆனால் வசனம் லூக்காவின் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இழந்து போனதை ரட்சிக்க ஆண்டவர் என்ன பண்ணார்? அதாவது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். அப்போ இந்த வசனத்தின் படி பார்த்தா தேவன் வந்ததின் நோக்கம் முதலாவது ஒரு எச்சரிப்பு, யாரையும் அற்பமா எண்ணாத. காரணம் என்னன்னு கேட்டா, அற்பமாய் எண்ணப்படுகிற, உங்களால் அற்பமாய் எண்ணப்படுகிற மனுஷனை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், தேடி வந்திருக்கிறேன் என்ற ஒரு உதாரணத்தை அங்கே கொடுக்கிறது மட்டுமல்லாதபடிக்கு அடுத்து ஒரு உதாரணத்தை அவர் சொல்லுகிறார். இந்த 18வது வசனத்தை பொறுத்தவரையிலும் இந்த அதிகாரம் ஒரு போதனை அல்லது டீச்சிங் என்று சொல்லலாம். அந்த டீச்சிங்ல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? முதலாவது, யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. ரெண்டாவது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார் என்று சொன்னால் பாவிகளை ரட்சிக்க,
மனுஷ கிறிஸ்தியேசு உலகத்திற்கு வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் என்ற வேத வசனத்தின்படி பாவிகளை அவர் ரட்சிக்க வந்தார் என்பதை இங்கே பார்க்கிறோம். அப்ப அது யார் அந்த பாவி என்று சொன்னால், அங்கே சொல்லுகிற ஒரு உவமை உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க, அவைகளில் ஒன்று சிதறி போனால், அப்போ தவறி போயிடுச்சு, அந்த ஐக்கியத்தை விட்டு வெளியே போயிடுச்சு, அல்லது பாவம் செய்கிற ஒரு மனிதனாய் வெளியே போயிட்டான், அப்போ அக்கிரமத்திற்குள்ளே போய் விழுந்து விட்டான். ஆண்டவர் என்ன செய்யறாரு? 99 ஆடுகளை விட்டுவிட்டு அந்த இழந்து போனதை அவர் தேடி போகிறார் என்பதை குறித்து தான் 11வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி அங்கே ஒரு போதனையை பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தவறி போன, பாதை தவறி போன, அல்லது அவரை விட்டு தூரமாய் போனவர்களை அவர் தேடி வந்து ரட்சிக்கிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாய் காணப்படுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? அங்க 18வது அதிகாரம் 12, 13 வசனத்தை பார்க்கும்போது, அவர் சிதறி போனதை தேடாமல் இருப்பாரோ? அப்போ தேடாமல் இருப்பாரா? தேடுவார். அப்போ அவன் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு அதை கண்ட உடனே சந்தோஷத்தோடே அவன் என்ன பண்ணுகிறார்? வருகிறதாக சுமந்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமா பரலோகத்தில் என்ன செய்தான்? மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்ற வேத வசனத்துபடி, இழந்து போனதை தேட வந்தார் என்ற வேத வசனப்படி, பாதை தவறி போகிற மனிதனை ஆண்டவர் தேடுகிறதாக இந்த வசனத்திலே வாசிக்கின்றோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கும் இவ்விதமாய் இந்த சிறியவரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. அப்படி என்றால் இந்த சிறியவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தவறி போனவன், அல்லது பாவத்தில் விழுந்து போனவன், அல்லது தேவனை விட்டு தூரமாய் போனவனை அப்படியே விட்டு விடுகிற தேவ சித்தம் அல்ல. அவர்களை என்ன செய்யணும்? ரட்சிக்கணும். அந்த சிறியவரில் ஒருவனாகிலும் கெட்டு போது பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. அப்போ என்ன அர்த்தம்? தேவ சித்தம் என்ன என்று கேட்டால் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். அதே நேரத்தில் யாரையும் நாம் என்ன செய்யக்கூடாது? அற்பமாய் எண்ணக்கூடாது என்று வசனத்திலே வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் கூட ஒரு உவமையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னன்னு கேட்டா, ஒருத்தனிட்ட 100 ஆடு இருந்ததாகும். அந்த 100 ஆடில ஒரு ஆடு என்ன செய்யப்படுகிறது? காணாமற் போகிறது. அப்படி காணாமற் போகும்போது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் அவன் தேடாமல் இருப்பானோ? அப்ப என்ன செய்யறான்? தேடுகிறான். அப்போ அதே போலதான் ஆண்டவர் என்ன செய்தாரு? ஒரு சின்ன விஷயம், உதாரணம் என்னன்னா, பாஸ்டர், நம்ம வந்து நிறைய பணம் வச்சிருக்கலாம், ஒரு 100 ரூபாய் இங்கே விழுந்துருச்சு, மீதி எல்லாம் வச்சுட்டு அந்த 100 ரூபாய் என்ன பண்ணுவாங்க? தேடுறாங்க. அந்த 100 ரூபாய் விட்டுற மாட்டாங்க. ஆமா. அதனால இப்போ இவ்வளவு காசு இருக்குது, அதை போனா போதுன்னு விட மாட்டாங்க. அப்போ அது நம்ம இல்லையே, இல்லை ஒரு சின்ன கம்பல் போட்டிருக்கிறவங்க, இந்த கோல்டு யூஸ் பண்றவங்க, சின்ன திருவாணி விழுந்துருச்சுன்னா கூட பரவாயில்ல, இவ்வளோ இருக்குது, அது திருவாணி தானே, போனா போதுன்னு விட்டுற மாட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடுவாங்க. அப்போ அதே போல ஒரு அழிந்து போகிற பொருள் எல்லாமே அழிஞ்சு போகிறது தான். அதையே வந்து மனுஷன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து தேடும் போது இந்த வெளியேற பெற்ற ஆத்மா, ஆமென், அதை குறித்து தான் ஆண்டவர் அங்கே கொண்டு வர்றாரு. அதனால்தான் தேவ சித்தம் அதுதான். ஆமா, அதை தேடக்கூடாது சித்தம். அதே போல ஒரு மனுஷன் குணப்படாம இருக்கானாக்கா அவனை அற்பமா நினைக்க கூடாது. அனுபவங்களை நான் பார்த்திருக்கேன். ஒரு குடிக்காரனை பார்த்தா அவன் குடிக்காரன் வரான்ட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அது அருமையான தேவ ஊழியக்காரர் பில்லி அவர்கள் செய்த ஒரு காரியம். அதை கட்டாயம் நான் இங்க சொல்லி ஆகணும். ஒரு மனிதன் பயங்கரமா குடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த சாராய கடைக்கு முன்னாடி தான் இருப்பாங்க. அப்போ என் சர்ச்சுக்கு வரவங்க சொன்னாங்க, ஐயா அந்த பக்கம் வர்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. காரணம் என்னன்னு கேட்டா, போற வர எல்லாரையும் கரெக்டா பண்ணுவார், போற வரம் கேட்டாலும் பணம் கேட்கிறது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த பக்கம் தனியா பெண்கள் போவதற்கே பயப்படுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நபர், அவன் குடிக்காரன், அவன் இப்படிப்பட்டவன் சொல்லிட்டு அவனை புறக்கணிக்காமல் அவன் மேல் அக்கறை உள்ளவராய் அருமையான சகோதரர் பில்லி அவர்கள் அந்த மனிதனிடத்தில் பேசி, அன்பாய் பேசி, கர்த்தருடைய வசனத்தை சொன்ன உடனே ஒரு பெரிய மாற்றம் அவருக்குள்ளே உண்டானது. பெரிய மாற்றம் உண்டானது மட்டுமல்ல, அப்படிக்கு இன்றைக்கு அவருடைய ஹோம்ல அவர் இருக்கிறது மாத்திரமல்ல,
சில இடங்களில் அவர் தனியாய் போகும்போது என்னை பார்த்தா விஷ் பண்ணுவாரு, ஐயா ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனாலும் கூட அந்த சாராய கடை வழியா போனா கூட அந்த பக்கம் திரும்புறது இல்லை. இன்னைக்கு தேவன் அந்த ஆத்துமாவை சந்தித்தார். அவரை பார்க்கும்போது எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அருமையான சகோதரர் பில்லி அவர்களை நினைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தேன். எதற்காக சொல்லுகிறேன்? இவன் துன்மார்க்கன், குடிக்காரன் அப்படின்ட்டு அற்பமா நினைக்கல. அதுவும் ஒரு விலையேறப்பட்ட ஆத்துமா. அந்த ஆத்துமாவும் கர்த்தருடைய வருகையிலே பங்கடைய வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு கூட ஆத்தும பாரத்தோடு கூட போகும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவரையும் நாம என்ன செய்யக்கூடாது, அற்பமாய் எண்ணக்கூடாது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு இந்த சிறியவரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிறதான தேவனுடைய பிதாவின் சித்தம் அல்ல என்ற வேத வசனத்தின்படி தேவ சித்தம் எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே. ஆகவே முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு கேட்டா, அற்பமா யாரையும் எண்ணக்கூடாது, அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தமாயிருக்கிறது. அப்போ இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் விவரங்களை நாம் தியானிக்க கேட்டிருக்கிறோம். நம்ம யாருமே அழிக்கப்படக்கூடாது என்பதுதான் பிதாவின் சித்தம். நீங்களா அழிஞ்சு போயிடாதீங்க. அவர் நம்மளை அழிக்க சித்தம் இல்லை, ஆனால் பாவம் உங்களை அழித்துவிடும். அதனால தேவனோடு நடப்பதுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த 18ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை இப்போது நம் மத்தியில் இருக்கிற ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் விளக்கி சொல்ல போகிறார்கள். பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை குறித்தும் அவருடைய பிரசங்கத்தை குறித்தும் ஜனங்களோடு கூட ஆண்டவர் சொல்லி வருகிற பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்து நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். இப்பொழுது ஆண்டவர் இந்த பகுதியில் என்ன சொல்லுங்கன்னா, குற்றம் செய்த ஒரு சகோதரனை எவ்விதமாக திருப்பி மனம் திரும்ப செய்து மறுபடியும் உனக்குள்ளே நீ ஐக்கியப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த இடத்துல சொல்றார். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற அந்த மெத்தட்ஸ் எவ்வளோ அருமையா இருக்குது பாருங்க. சில பேர் சொந்த சகோதரன் தவறு பண்ணா அதை பப்ளிக்ல சொல்லிடுவாங்க. அதனாலேயே பிரச்சனை வரும், மானம் போயிடும். மறுபடியும் அவர்கள் ஒன்றிணைய மாட்டாங்க. என்னை குறித்து வெளியெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு அதுவே கடைசி வரைக்கும் இருக்கும். ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் அவன் தனித்திருக்கையில் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அதாவது இது வெறும் மாம்சக்குரிய சகோதரர்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற சகோதரர்களும் சரி. ஆமா, எல்லாருக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தா பப்ளிக்கா அவங்களை அஃபெண்ட் பண்ணாதபடி அவங்க தனித்திருக்கும் போது போய் பேசுங்கன்றதை கற்றுக் கொடுக்கிறார். அதாவது ஒப்புரவாக செய்ய வேண்டும். ஆண்டோடைய திட்டம் என்னன்னா, நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் தனிமையா இருக்கும்போது அவங்ககிட்ட பேசு, அவன் உனக்கு செவி கொடுத்தா சரி, அப்படி இல்லைன்னா உன்னோட ஒரு 2-3 பேரை கூட்டின்னு போய் பேசு. 2வது முறை அப்படியும் அவங்களுக்கு செவி கொடுக்காவிட்டால் சபைக்கு அதை அறிவி, அத பப்ளிக்ல சபைக்கு நீ சொல்லு. அவங்களுக்கும் அவன் செவி கொடுக்காவிட்டால் நீ அவனை விட்டு விலகு, அவன் உனக்கு அந்நியனா இருப்பான். இப்ப பாருங்க, இந்த இடத்துல அவன் செவி கொடுக்காமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதி எல்லாம் நிலைவரப்படும்படி 2 பேரை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடுக்காமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாமல் போவானாகில் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக என்று ஆண்டவர் இங்க ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, தவறு செய்யாத மனுஷன் யாரும் இல்லை, குற்றம் செய்யாத மனுஷன் யாரும் இல்லை. ஆனா அந்த குற்றத்தை யாராயிலும் சொன்னால் அதை கேட்டு மனம் திரும்பி விட்டால் மறுபடியும் ஐக்கியம், அங்க அன்பு மறுபடியும் கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அங்க ஆர்குமெண்ட்டை கொண்டு வந்துருவாங்க. நீ யோகியமா, நீ எனக்கு சொல்லாமா, நீ இப்படி இருக்கிறிய அப்படி இருக்கிறிய அப்படின் போது அது சமாதானத்துக்குரிய காரியங்கள் இல்லை. அப்ப 2-3 பேரை கூட்டின்னு போய் சாட்சியோடு
பேசணும். அவங்களுக்கும் சரி பண்ணியா பப்ளிக்ல சபை என்பது ஆவிக்குரிய ஒரு காரியங்கள், குடும்பங்கள், அதாவது ஸ்தல சபை, அந்த ஜபக்குழு, இந்த இடத்துல சபைனாக்கா பப்ளிக் இல்ல, அந்த சபைக்குட்பட்ட தெய்வ பிள்ளைகள் இடத்துல ஜெபிக்கிற இடத்துல சொல்லி அவர்கள் போய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். அப்படியும் ஆகாவிட்டால் அதை நீ அவனை அஞ்ஞானி போல விட்டு விடுவாயாக என்று இங்க வசனம் சொல்லுது. அஞ்ஞானி போல் அவனை விட்டு விடுவாயாக என்பதனுடைய காரியம் என்ன என்று சொன்னால், அவன் மனம் திரும்பாத அவன் போனால் அவன், அதாவது ரட்சிக்கப்படாதவனை போல அவனை நீ எண்ணிக்கோ, ரட்சிக்கப்படாதவனை போல எண்ணிக்கோ, அஞ்ஞானியை போல. அப்படித்தான் இந்த இடத்துல அது கோட் பண்ணப்படுகிறது. ஆயக்காரர்கள் எப்பொழுதும் குற்றம் சாட்டினே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் குற்றம் சாட்டினே காரியங்கள் இருப்பாங்க. அது போல அவனை விட்டுரு அப்படின்றாரு. அப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற, ஐக்கியப்பட நமக்கு போதிக்கிற காரியங்கள் மிக ஞானத்தோடு விவேகத்தோடு மிக தெளிவாக இந்த இடத்துல ஆண்டவர் அழகா சொல்றாரு. இதன்படி நாம் நடந்தால், இந்த மெத்தட் படி நடந்தால் நிச்சயமாக நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஏன் ஆண்டவர் இந்த சகோதரனை குறித்து இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா, லேவியராகமம்ல 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உன் சகோதரனை உன் உள்ளத்திலே பகையாயாக பிறன் மேல் பாவம் சுமராத படிக்க அவனையும் எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். நீ யாரையும் பகைக்காம, அதாவது பகையாக எண்ணாத, பகைக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்கா, மத்தேயுவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு அப்படியே செய்வார். அப்ப பாருங்க, நம்மளுக்கு என்ன தன்மை இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு, மன்னிக்கிற தன்மை இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் நாம் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்பதை இங்க சொல்லுகிறார். அப்ப பாருங்க, கலாத்தியர்ல 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பவுல் கலாத்தியா பட்டணத்துக்கு எழுதும்போது, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீங்கள் சோதிக்கப்படாதபடிக்கு உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆவிக்குரியவர்களாய் நாம் இருக்கிற அந்த தன்மை என்னன்னா, இதுதான். அவங்கள போய் தனிமையா பேசி அவங்க செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டி அவர்களை மறுபடியும் அந்த சமாதானத்துக்குள்ளே, மறுபடியும் அந்த உறவுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்க சொல்லிவிட்டு, அதே போல ஆண்டவர் சொல்றார், பூலோகத்துல நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும், பரலோகத்துல நீங்கள் எவைகளை கட்டழிப்பீர்களோ அவைகள் பூலோகத்துல கட்டொழிக்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் தமது ஜனங்களை, அதாவது அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், எப்பொழுதும் அவங்க நீங்க விசுவாசத்தினால செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்து ஆகியும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாயிருக்கும். பிரேயர் பண்ணும்போது ஒன்னஸ் இருக்கணும், ஒரு மனதோடு நீங்க ஜெபிக்கணும் என்று ஆண்டவர் சொல்லி 20ஆம் வசனத்துல சொன்னார், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். இப்ப இங்க இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, நம்முடைய தேவன் சர்வ வியாபி, ஒரே நேரத்துல எல்லா இடத்துல இருக்கக்கூடிய ஆண்டவர். பெரிய கூட்டம் இருக்கும் போது தான் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இருப்பதுதான் தேவன் இருப்பார். இல்ல, என் நாமத்தினால ஒருத்தர் 2 பேர் இல்ல 3 பேர் நீங்க கூடி வந்துட்டீங்கன்னா போதும், நான் உங்க நடுவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர், அத கூடி வரக்கூடியவர்கள் அவர் நாமத்தில் கூடி, நாமத்தினாலே, ஆண்டோடைய நாமத்தினாலே, வேற நோக்கத்தோட கூடுறது இல்ல, அவர் நாமத்தினால கூடி வரக்கூடியவர்கள் என்பதை ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள ஜபத்திலே அவர்கள் ஒன்றிணையத்தக்கதாக ஒரு மனதோடு நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிற இந்த காரியங்கள் என்ன, ஒரு மனதோடு எதை கட்டுவீங்களோ அங்க கட்டப்படும், அங்க எங்க கட்டமைப்பீங்களோ அது பூலோகத்துல கட்டப்படும். அதனால விசுவாசத்தை கனெக்ட் பண்ணுது, விசுவாசத்துல வளரச் செய்கிறது. ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் யாதொரு குற்றங்களை நாம் கண்டா தனியா இருக்கும்போது அவனோட பேசுவோம். அவன் செவி கொடுத்தா சரி, இல்ல 2-3 பேரோடு பேசுங்க, இல்லையா சபைக்கு சொல்லுங்க, ஆவிக்குரிய சபைக்கு சொல்லுங்க. அப்படி இல்லையா அவன் அந்நியனை போல விட்டு விடுங்கள், அவன் அந்த டென்ஷனை நீங்க எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி, விசுவாசத்துல வளருங்கள், ஜெபியுங்கள், ஒன்றிணைந்து சேருங்கள் என்பதை ஆண்டவர் ஆணித்தரமாக இந்த இடத்துல பேசுகிறார். இந்த இடத்துல போதிக்கப்பட்ட விஷயத்தை நீங்க பார்க்கணும். ஆண்டவர் ரொம்ப தெளிவா சில காரியங்களை ரொம்ப அழகா நமக்கு படித்து கொடுக்கிறார். ஒரு சகோதரன் தனியா போய் சொல்லு,
அவன் கேட்டானா பரவாயில்ல, அப்படி கேட்கலன்னா 2-3 பேரை கூட்டு போய் சொல்லு. அப்படியும் கேட்கலன்னா சபைக்கு, அதாவது குடும்ப ஜனங்களுக்கு நீ அறிவித்து அவனோடு கூட பேசு. அப்படியும் கேட்கலாம், அவனை விட்டு விலகிடு. இன்னைக்கு ஒரு சிலர் அப்படிலாம் சொல்லியும் விலகி இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் குற்றம் சாட்டலாம். அவங்க இந்த முயற்சியெல்லாம் எடுத்து அதெல்லாம் தாண்டி அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா நீ குற்றமற்று இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த முயற்சியெல்லாம் எடுக்காம இருந்தனா தான் பிரச்சனை. நீ எல்லா முயற்சியும் எடுத்து அதுக்கு பிறகும் அவங்க விலகி போறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப நீ அதுக்கு விளக்கப்பட்டு இருப்பாய் என்பதை தேவன் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வசனத்தில் போதிக்கிற காரியத்தை ரொம்ப தெளிவா நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் ஒன்று கூடி வருகிறார்களோ அங்க அவர் இருப்பேன்றதை வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் இன்றைக்கும் அவர் நாமத்தினால் கூடி வரும்போது அவர் அங்க வாசமா இருக்கிறார். எனவே இந்த வசனங்கள் நமக்கு ரொம்ப தெளிவாய் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலியமாய் போதிக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. இதை பார்க்குற நீங்க இன்னும் வசனங்கள் அறிந்து கொள்ள முடியும். அடுத்த பகுதியில் நாம் 21ஆம் வசனம், அதாவது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தோட இந்த பகுதி நிறைவேறுகிறது. இதை மாத்திரம்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற எபிசோடுகள் எல்லாம் பாருங்க. வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தின் ஆழங்களுக்குள்ள உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொள்ளுங்கள். இயேசு உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறவரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.